2015 வெளிவந்த ஒரு திரைப்படம். வெற்றிமாறன் இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடித்தது. விசாரணை படம் பேர். தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படும் அப்பாவி தமிழர்கள், அதாவது தமிழ்நாட்டில் முதல்ல ஆந்திராவுக்கு போயிருப்பாங்க அவங்க. ஆந்திராவில் அவங்க மீது வீண் பழி போட பார்ப்பாங்க. அங்கே உள்ள போலீஸ்காரங்க. அப்புறம் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிடுவாங்க. அழைச்சிட்டு வந்து பார்த்தா தமிழ்நாட்டிலையும் அதே கதி தான் அவங்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் சுட்டுருவாங்க. ஒருத்தர் தவிர பாக்கியெல்லாம் இறந்து போயிடுவாங்க. அந்த ஒருத்தர் எழுதின கதை, அதாவது நாவல், அந்த ஒருத்தர் எழுதின நாவல் அதை அடிப்படையாக கொண்ட படம் இது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த நாவல் லாக்அப், அந்த நாவல்கள் லாக்அப், அந்த நாவலில் இடம்பெற்ற இந்த ஒரு கதை வந்து படமாக எடுத்தாங்க. இன்னும் எத்தனையோ கதை நம்ம சொல்லாமல் மறைக்கப்பட்ட கதைகள் இருக்கும். காரணம் என்னென்னா, அதிகாரி, போலீஸ் அதிகாரிகள் இருக்கட்டும், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இருக்கட்டும், அல்லது இமிக்ரேஷனாக இருக்கட்டும், அவர்கள் வந்து கைதியை பிடிக்கிறாங்க. பிடிச்சி கொண்டு போய் அவங்கள்டேருந்து ரகுவரன் கூட ஒரு படத்தில் கஞ்சா போதைப்பொருள் பிடிப்பார். அந்த மாதிரி பிடிச்சி கொண்டு போய் அவங்கள்டேருந்து தங்கமோ போதைப்பொருளோ எடுத்து பாதி அவங்க வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து அரசாங்கத்தில் கொடுத்தாங்க. அது பத்திரிகையாளருக்கு முன்னாடி போய் வச்சாங்கன்னா யாருக்கு தெரியும்? நீ ஓட விட்டுட்டு அவனை ஓட விட்டுறீங்க, ஓடி போயிரு, அல்லது சுட்டு கொண்டுட்டு ஏமாத்துறாங்க, யாருக்கு தெரியும்? அப்போது இவர்கள் வந்து இவர்கள் நம்பி அரசாங்கம் பொறுப்பாக படைக்குது. நீங்கள் போய் பிடிங்க, வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க, பெர்மிட் இல்லாமல் இருக்காங்க, லைசன்ஸ் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறாங்க, அல்லது திருடர்கள் இருக்காங்க, பொருட்கள் கடத்துகிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, பிடிங்க போய் அனுப்புகிறாங்க. அது அதிகாரிகளே விபச்சாரிகள்ட்ட காசு வாங்கிட்டு இவங்களே அவங்கள்ட்ட போனாங்கன்னா, அது போலி மருந்து, போலி பொருட்களை பிடிக்க போகிறோம், அவங்களே வந்து அது போலி மருந்து, போலி பொருட்கள் எடுத்து இவங்களே வியாபாரம் பண்ணாங்கன்னா வேலையே பயிர் மேயுதுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறது? யார் அவர்களை கண்காணிப்பது? ஏன்னா சட்டம் அவர் கையில் இருக்குது, அவர்கள் கையில் இருக்குது, துப்பாக்கி அவர் கையில் இருக்குது, அதிகாரம் அவங்க கையில் இருக்கும்போது யார் அவர்களை கேட்பது? இந்த படத்தை பாருங்கள், விசாரணை படம் பேர். இதுக்கு அரசாங்கம் ஒரு மெக்கானிசம் கொண்டு வருது. இவர்களை யார் கண்காணிப்பது? அதுவும் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க பிடிச்சிட்டு போய் கையில் உள்ள காசெல்லாம் பிடிங்கிட்டு, ஃபோனு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு, பெண்களை ஏதாவது பண்ணாங்கன்னா அதிகாரிகள் எப்படி வந்து எப்படி என்ன ப்ரூஃப் இருக்குது செஞ்சதுக்கு? எப்படி கண்காணிப்பு சரியாக இருந்தால் செய்ய மாட்டாங்களே. இதுக்கு ஒரு மெக்கானிசம் எல்லா நாட்டு அரசாங்கமும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும்.